எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் இன்ஃப்ரா. இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விவாதத்துக்குள்ள போக போறோம். ஒரு பக்கம் பிசிக்கல் சர்வர்கள், இன்னொரு பக்கம் விர்ச்சுவல் மெஷின்கள். எது பெஸ்ட்? ஆமாங்க, இந்த டெக் உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய யுத்தம்னே சொல்லலாம். இதுல யாரு ஜெயிக்க போறான்னு நாம ஆழமா அலசி ஆராய போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் ஒரு செகண்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை விளக்கமா கொண்டு வர எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்ப விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல்ல விஷயத்துக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்கு. டாப் டியர் ப்ராசஸர், எக்கச்சக்கமான ரேம், விஷாலமான ஸ்டோரேஜ்னு எல்லாமே அதுல இருக்கு. சூப்பர் இல்லையா? அதோட முழு பவரும் ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்படுது. பியூர் பவர். ஒரு நிமிஷம். ஒரு பவர்ஃபுல் சர்வர்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஓடுறது திறமையான செயலா? உண்மையிலே அந்த சர்வரோட முழு பவரையும் நாம யூஸ் பண்றோமா? அதோட CPU வெறும் 10% தான் யூஸ் ஆகுதுன்னா மீதி 90% பவர் என்ன ஆகுது? அது சும்மா வீணா போகுது இல்லையா? பாருங்க, இங்கதான் இந்த விவாதத்தோட முக்கியமான புள்ளியே இருக்கு. சரி, இந்த ரிசோர்ஸ் வீணாகிற பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஆர்கிடெக்சர் ஏன் இவ்ளோ நாள் ஒரு ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப நேரடியான அமைப்பு. கீழே ஹார்ட்வேர், அதுக்கு மேல ஆபரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேல நம்ம அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிள், நேரடி சக்தி. ஆனா இந்த எளிமை தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாகி ஒரு விர்ச்சுவல் புரட்சிக்கு வழிவகுத்திருக்கு. ஆனா அந்த சிம்பிளா இருக்கிறதுக்கு நாம கொடுக்கிற வேலை ரொம்ப அதிகம். அதுதான் ரிசோர்ஸ் வீணாகிறது. இங்கதான் வர்ச்சுவல் ஆர்கிடெக்சர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. இதுல என்ன நடக்குதுன்னா, ஹார்ட்வேருக்கும் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கும் நடுவுல ஹைப்பர்வைசர்னு ஒரு மேஜிக்கல் லேயர் வருது. இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணும்னா, ஒரே ஒரு பிசிக்கல் சர்வரை பல குட்டி குட்டி வர்ச்சுவல் மிஷின்களா பிரிச்சிடும். ஒவ்வொரு வர்ச்சுவல் மிஷினும் அதுக்குன்னு தனியா ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன், ஒரு முழு கம்ப்யூட்டர் மாதிரியே வேலை செய்யும். இதுதான் உண்மையான திறமை, இதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த ஹைப்பர்வைசர் தான் இந்த விர்ச்சுவலைசேஷன் மேஜிக்கோட ரகசியமே. இது அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேர் லேயர் தான். உதாரணத்துக்கு VMwareல இதை ESXi கர்னல்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா, அந்த பிசிக்கல் சர்வரோட CPU, மெமரி, நெட்வொர்க்னு எல்லா வளங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு விர்ச்சுவல் மெஷினுக்கும் எவ்வளவு தேவையோ அதை கரெக்டா பிரிச்சு கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி எல்லா ரிசோர்ஸையும் கரெக்டா வழி நடத்தி அனுப்பும். ஓகே, இப்போதான் அசலைன போட்டி ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு ஆர்கிடெக்சரும் நம்ம கம்ப்யூட்டரோட முக்கியமான பாகங்களான CPU, மெமரி, நெட்வொர்க், ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையும் எப்படி கையாளுதுன்னு ஒன்னொன்னா டீப்பா பார்க்கலாம். ஆமா, இந்த ரிசோர்ஸ் போர்க்களத்துல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். முதல்ல CPU-வை எடுத்துக்கலாம். ஒரு பிசிக்கல் சர்வர்ல முழு CPU பவரும் எந்த ஒரு தடையும் இல்லாம நேரடியா ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு கிடைக்கும். நடுவுல ஹைப்பர்வைசர் மாதிரியான எந்த குறுக்கீடும் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுற வேலைகளுக்கு இதுதான் பெஸ்ட். எந்த விதமான லேகும் இருக்காது. ரா பவர். உண்மைதான், அந்த ரா பவர் எல்லா நேரமும் தேவையாங்கிறது தான் கேள்வி. விர்ச்சுவல் உலகத்துல ஹைப்பர்வைசர் ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யும். அது ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் இப்ப எவ்வளவு பவர் தேவைன்னு கண்காணிச்சு அதுக்கேத்த மாதிரி CPU சக்தியை பிரிச்சு கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு VMக்கு ஒரு vCPU, இன்னொரு VMக்கு 2 vCPUன்னு தேவைக்கேத்த மாதிரி ஒதுக்கிக்கும். இதனால CPU யூசேஜ் எப்பவும் ஆப்டிமலா இருக்கும். ஒரு துளி சக்தி கூட வீணாகாது. அடுத்து மெமரிக்கு வருவோம். பிசிக்கல் சர்வர்ல 64 GB ரேம் இருக்குன்னா அந்த முழு 64 GBயும் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு நேரடியா தெரியும். எவ்வளோ இருக்கோ அவ்வளவையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ அதுதான். ரொம்ப சிம்பிள். சில நேரத்துல அந்த சிம்பிளிசிட்டியே ஒரு பெரிய குறைபாடுதான். விர்ச்சுவலைசேஷன்ல பாருங்க, அதே 64 GB பிசிக்கல் ரேம ஹைப்பர்வைசர் பல சின்ன சின்ன லாஜிக்கல் துண்டுகளா பிரிக்கும். ஒரு விர்ச்சுவல் மெஷினுக்கு 2 GB, இன்னொன்னுக்கு 8 GBன்னு யாருக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பிரிச்சு கொடுக்கும். இதனால மெமரியை ரொம்பவே ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய கேக்க அங்க இருக்கிறவங்களோட பசிக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்கற மாதிரி தான். நெட்வொர்க் விஷயத்திலும் இதே கதை தான். ஒரு பிசிக்கல் சர்வர், அதுக்கு ஒரு பிசிக்கல் நெட்வொர்க் கார்டு, அதாவது PNIC. இது ஒரு நேரடியான சிம்பிளான கனெக்ஷன். இத மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு கார்டு ஒரு சர்வருக்கு மட்டும்தானா? அது எஃபிஷியன்டா? விர்ச்சுவலைசேஷன்ல நாம ஒரே ஒரு பிசிக்கல் நெட்வொர்க் கார்டை எடுத்து அத பல லாஜிக்கல் விர்ச்சுவல் நெட்வொர்க் கார்டுகளா VNICஸா உருவாக்க முடியும். இதனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு விர்ச்சுவல் மெஷினுக்கும் அதுக்குன்னு சொந்தமா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் கிடைச்சிடும். ஒரே ஒரு பெரிய ஹைவேய பல லேன்களா பிரிச்சு ஒவ்வொரு வண்டிக்கும் தனி லேன் கொடுக்கற மாதிரி தான் இது. இதுதான் நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷனோட பவர். கடைசியா ஸ்டோரேஜ். பிசிக்கல் சர்வர்ல ஒரு ஹார்ட் டிரைவ் நேரடியா அந்த சர்வரோடயே கனெக்ட் ஆயிருக்கும். சிம்பிள், வேகமான லோக்கல் ஸ்டோரேஜ். அவ்வளவுதான். அங்கதான் நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்றீங்க. வர்ச்சுவல் ஸ்டோரேஜ்ல
பல பிசிக்கல் டிரைவ்களை ஒன்னா சேர்த்து டேட்டா ஸ்டோர்னு ஒரு பெரிய லாஜிக்கல் பூலா மாத்திடுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த டேட்டா ஸ்டோரை பல சர்வர்கள் ஒரே நேரத்துல ஷேர் பண்ணிக்க முடியும். இதனால vMotion மாதிரி ஒரு வர்ச்சுவல் மெஷினை ஆஃப் பண்ணாமலேயே ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு மாத்துறது, DRS மாதிரி லோட ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் பண்றதுன்னு பல அட்வான்ஸ்ட் விஷயங்களை செய்ய முடியும். இதெல்லாம் பிசிக்கல் உலகத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, இதுவரைக்கும் நடந்த விவாதத்துல வர்ச்சுவலைசேஷன் எப்படி ரிசோர்ஸ்களை திறமையா பயன்படுத்துதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ பிசிக்கல் உலகத்தால கொஞ்சம் கூட போட்டியிடவே முடியாத ஒரு கேம் சேஞ்சிங் கான்செப்ட நான் சொல்ல போறேன். அதுக்கு பேரு தான் என்கேப்சுலேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு முழு விர்ச்சுவல் மிஷினோட எல்லாத்தையும், அதோட CPU செட்டிங்ஸ், மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்னு அத்தனையும் சேர்த்து சில ஃபைல்களுக்குள்ள சுருக்கி வைக்கிறது தான் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு கம்ப்யூட்டரே வெறும் சில ஃபைல்களா மாறிடுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு விர்ச்சுவல் மெஷின்ங்கிறது உண்மையில ஒரு ஃபோல்டர் தான். அதுக்குள்ள அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் .vmx, விர்ச்சுவல் டிஸ்க் ஃபைல் .vmdk மாதிரி சில முக்கியமான ஃபைல்கள் இருக்கும். இதனால என்ன பெரிய நன்மைன்னா, ஒரு முழு கம்ப்யூட்டரையே நீங்க சிம்பிளா காப்பி பண்ணி இன்னொரு சர்வருக்கு நகர்த்தலாம், ஈஸியா பேக்கப் எடுக்கலாம். ஒரு பிசிக்கல் சர்வரை எப்படி தூக்கிட்டு போக முடியுமா சொல்லுங்க? இதுதான் விர்ச்சுவலைசேஷனோட மிகப்பெரிய வெற்றி. ஒரு நாக் அவுட் பஞ்ச் மாதிரி. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இந்த என்கேப்சுலேஷன் உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்தான். விர்ச்சுவலைசேஷனோட நன்மைகளை மறுக்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற நவீன டேட்டா சென்டர்கள்ல இந்த ரெண்டு உலகமும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது? இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி தான் விர்ச்சுவலைசேஷன் பிசிக்கல் பாகங்களை சாஃப்ட்வேர் பாகங்களா மாற்றி பல ஐடி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிசிக்கல் சர்வர்கள் தான் நம்மளோட அடித்தளம். ஆனா விர்ச்சுவலைசேஷன் தான் அந்த அடித்தளத்தோட உண்மையான முழுத்திறனையும் வெளிக்கொண்டு வருது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான நவீன டேட்டா சென்டர் உருவாகுது. கரெக்ட். அது மட்டும் இல்ல, வர்ச்சுவலைசேஷன் ஏதோ பழைய டெக்னாலஜின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது இன்னைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, 3D கிராஃபிக்ஸ் மாதிரியான ஹெவியான வேலைகளுக்கு GPUன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸர் தேவைப்படுது. முன்னெல்லாம் இதுக்காக ஒரு தனி பிசிக்கல் சர்வரையே ஒதுக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ அந்த பவர்ஃபுல்லான GPUக்களையே வர்ச்சுவலைஸ் பண்ணி தேவைப்படுற வர்ச்சுவல் மிஷின்களுக்கு நேரடியா கொடுக்க முடியுது. இதனால ஹை எண்ட் கிராஃபிக்ஸ், AI பவர் கூட இப்போ நம்ம ஃபிளெக்சிபிளான வர்ச்சுவல் உலகத்துக்குள்ள வந்துடுச்சு. ஆமாம், நாம இன்னைக்கு யூஸ் பண்ற கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஆரம்பிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லா முக்கியமான டெக்னாலஜிக்கும் பின்னாடி இருக்கிற அஸ்திவாரமே இந்த வர்ச்சுவலைசேஷன் தான். 100% உண்மை. அதுதான் இந்த நவீன டிஜிட்டல் உலகத்தையே சாத்தியமாக்குது. ஒரு வகையில பார்த்தா பிசிக்கல் ஹார்ட்வேர் உடம்புன்னா வர்ச்சுவலைசேஷன் அதுக்குள்ள இருக்கிற உயிர் மாதிரி. சரி நண்பர்களே, இந்த விவாதத்தின் மூலமா பிசிக்கல் மற்றும் வர்ச்சுவல் ஆர்கிடெக்சரோட பிளஸஸ் மைனஸஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளுக்கு இந்த ரெண்டுல எது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் டெக் இன்ஃப்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கேளுங்க. அடுத்த ஒரு தாரண விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.